கொள்ளைக்காரர்களுக்கு முருகன் கொடுத்த நூதன தண்டனை பற்றியும் மருதமலை முருகன் கோவில் ரகசியங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் 7வது படை வீடாக புகழப்படுவது மருதமலை முருகன் கோவில். கோவை மாவட்டத்தில் கோவையில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. மருதன் என்று அருணகிரிநாதரால பாடப்பட்டது இந்த தலம். முருகன் மருதாச்சலமூர்த்தி, தண்டாயுதபாணி என்ற பெயர்களால அழைக்கப்படுறாரு. 837 படிகள் அமைந்த மலைக்கோவில். மருதமலை முருகனுக்கு பாம்பாட்டி சித்தர் புதிய சாலையை வடிச்சிருக்காரு. இந்த சிலை கோவிலின் கருவறையில அமைஞ்சிருக்கு. 2 கரங்களுடன் இந்த முருகன் பழனி முருகனை போல கையில தந்தத்துடன் இடது கைய இடுப்புல வச்சபடி தண்டாயுதபாணியாக காட்சி தராரு. தலைக்கு பின்புறம் குடுமி அமைஞ்சிருக்கு. காலில் தண்டை அணிஞ்சிருக்கிறாரு. ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு அலங்காரம் என 3 வித அலங்காரங்களுடன் காட்சியளிக்கிறாரு. விசேஷ நாட்கள்ல வெள்ளி காப்பு, தைப்பூசத்தன்று தங்கக்காப்பு அலங்காரத்துல காட்சி தராரு. அர்த்த ஜாம பூஜையின் போது மட்டுமே இந்த தலை இறைவன் தண்டாயுதபாணியாக சுய ரூபத்துல தரிசிக்க முடியும். அப்போ இறைவனுக்கு ஆபரணங்கள், கிரீடம் எதுவுமே இல்லாம வேட்டி மட்டும் அணிஞ்சிருக்கிறாரு. மலைப்பாதையின் மத்தியில உள்ள குகையில பாம்பாட்டி சித்தர் சன்னதி அமைஞ்சிருக்கு. வலது கையில மகுடியும் கையில் தடியும் பாம்பாட்டி சித்தர் வச்சிருக்கிறாரு. பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் இருக்குது. இவரது சன்னதியில ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றினா மறுநாள் இந்த பாலோட அளவு குறைஞ்சிருக்குமா. சித்தர் இந்த பாலை வைத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வதாக நம்பப்படுது. முருகனுக்கு வாகனம் மயில். ஒரு சில ஊர்கள்ல குதிரை வாகனமாகவும் இருக்கு. இதற்கு காரணம் இருக்கு. ஒரு காலத்துல கோவிலின் உண்டியலை சில திருடர்கள் உடைத்து அதுல இருந்த தங்கம் மற்றும் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது முருகன் குதிரை மீது ஏறி சென்று அவங்கள வழிமறித்து பொருட்களை மீண்டும் கோவில்ல சேர்த்தாராம். அதோடு திருடர்களை கல்லா மாற்றிட்டாரு. முருகன் குதிரையில வேகமாக போன போது குதிரை மிதித்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டிருக்கு. மலை பாதையில உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்கு. பாம்பாட்டி சித்தர் கையில உள்ள பாறையில நாக வடிவம் ஒன்று இருக்குது. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த நாகத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து பக்தர்கள் வழிபடுறாங்க. மண்டபத்துல முருகன் மீது அமைந்துள்ள சிற்பம் அமைஞ்சிருக்கு. விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்படுது.